ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். நாம் இன்னைக்கு சேமியா கேசரி எப்படி நம்ம டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேசரி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடணும். நெய் நல்லா உருகுனதும் நாம் இதில் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். முந்திரி லேசா வறுப்பட்டதும் நாம இது கூட கொஞ்சமா காஞ்ச திராட்சையும் சேர்த்து நாம ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. நாம இப்ப இத வேற ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு நாம இப்ப இதே கடாயில 1 கப் சேமியாவை நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும். சேமியா இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற வரையும் நாம நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டுருச்சு. நாம இப்ப இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமா கேசரி கலரை தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா கலந்துடணும். நாம இப்ப அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேமியாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கணும். 10 நிமிஷத்துல சேமியா நல்லா வெந்துடும். சேமியா நல்லா வெந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நாம இப்ப இதுல தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இது கூட 3/4 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். நாம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு வாட்டி லேசா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நாம இதை நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல நல்லா வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துல இது நல்லா கெட்டி ஆயிடும். நல்லா வெந்து கெட்டி ஆயிடுச்சு. நாம இப்ப இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்துட்டோன்னா நம்மளோட சுவையான சேமியா கேசரி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.